இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னோட டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆனேன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் டைம் நான் வீடியோல சொல்லியிருப்பேன். என்னோட டெலிவரி வந்து ஏர்லி டெலிவரியா ஆகணுன்றதுனால டாக்டர் வந்து எனக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி. என்னென்ன சிம்டம்ஸ் வந்தா அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீட் ஆச்சுன்னா, அதுவும் ப்ளீட் வந்து ரொம்ப கிளாட் ஆட்டம் வந்திருந்ததுன்னா, வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பேபியோட மூவ்மெண்ட் தெரியலனாலும், உடனே வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரொசீஜர் நடந்து நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. நார்மலாவே இருக்க முடியல. நார்மலா நடக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு கண்டிப்பா டெலிவரி வந்து நாளைக்கே நடந்துரும்ன்ற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பேக் நம்ம பேக் பண்ணி வச்சது தான். அதனால அது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்காது. மத்தபடி எல்லா ரிப்போர்ட்ஸு எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்படியே என் பாப்பாவுக்கும் ஹேர் கட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ நான் கூட கூட்டு போய் கட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால ஒரு சலூனுக்கு போய் அவளுக்கும் ஹேர் கட் எல்லாமே பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோட டெலிவரிக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்னா, எனக்கு வந்து இப்போ ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்க போகுது. எமர்ஜென்சியா போனா மட்டும் தான் நம்மளுக்கு சி செக்ஷன் ஆகுன்றத நான் என் மைண்ட்ல நல்லாவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு அந்த நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனால நார்மல் டெலிவரி என்னதான் ஆனாலும் அதுக்கு நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணுன்றதுனால எனக்கு அந்த வலி இருந்தா கூட நான் வாக்கிங் நல்லா போயிட்டுருந்தேன். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் ஒரு 1/2 அன் ஹவர் மேலே என்னால் நடக்க முடியாது. ஏன்னா ஒரு 8த் மந்த்துக்கு அப்புறத்துலேருந்து என்னால் ரொம்ப ஆக்டிவாக நடக்க முடியல. 1/2 அன் ஹவர் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் ஆனால் கரெக்டாக அவங்க அப்படி பண்ணதுலேருந்து நான் 1 ஹவர் கிட்ட நான் நடந்தேன். நடந்தது மட்டும் இல்லாம டக் வாக்கு, அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் இது எல்லாமே நான் தொடர்ந்து செஞ்சுட்ருந்தேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒன் டே நம்ம தாண்டுறதே பெரிய விஷயம். நம்மளுக்கு எப்படியும் டெலிவரி ஆயிடுன்றதுனால, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஈவினிங் ஃபுல்லாவே நான் இந்த எக்ஸர்சைஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் என்னோட டாக்டர் சொன்னாங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம டக் வாக் பண்ணுறத விட ஸ்குவாட்ஸ் பண்ணோம்னா, இன்னும் ஈஸியா இருக்குன்ற மாரி சொன்னாங்க. ஆனா என்னால ரொம்ப அதிகமா ஸ்குவாட்ஸ் பண்ண முடியல. யூசுவலா ஒரு 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளயே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கி அப்படியே இடுப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். என்னால இந்த தடவ வந்து ஒரு 5 ஸ்குவாட்ஸ்க்கு மேல பண்ண முடியல. அதனால நான் டீப் ஸ்குவாட்ஸ் மாரி ரொம்ப கீழ நல்லா இறங்கி இது பண்ணிட்டுருந்தேன். அதிகமா ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஈவினிங் ஃபுல்லாவே இப்படி தான் போச்சு. நான் பண்ண பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து எனக்கு டின்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. வீட்ல தோசை இருந்தது. ஆனா எனக்கு மறுநாள் டெலிவரி ஆகுற மாரி இருந்தா, இனிமே வெளியலாம் வாங்கி சாப்பிட முடியாது. டேஸ்ட்டா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேத்த மாரி ஆர்டர் பண்ணேன். அன்னைக்குன்னு பார்த்து என் நேரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து வரதுக்கே 9:30 ஆயிடுச்சு. யூசுவலா நான் வந்து ஒரு 8:30, 9க்குள்ள முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருவேன். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு வந்ததே 9:30. ஸோ நான் சாப்பிட்டு முடிக்கும்போது 10:15க்கு மேலே ஆயிடுச்சு. அது சாப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து எப்பொழுதுமே ஃப்ரைட் ரைஸ்னாலே ரொம்ப வெறையா தான் இருக்கும். அது ரொம்பவே ஹார்டா வேற இருந்துச்சு. சரி வாங்கியாச்சேன்னு சொல்லி நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. நான் சாப்பிட்டுட்டு எப்போதும் தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பொதுவாவே நம்மளுக்கு வந்து மந்த் அதிகமா ஆக ஆக தூங்குறது ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுலேயுமே எனக்கு இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணி விட்டதுனால எனக்கு அந்த பெயின்லேயே எனக்கு தூக்கம் வரல. இது போதாததுக்கு நான் வேறு ஃப்ரைட் ரைஸ் வேறு சாப்பிட்டதுனால எனக்கு நெஞ்செரிச்சலா இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக சுடு தண்ணி தான் நான் அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 4, 5 தடவை சுடு தண்ணி சுட வச்சு வச்சு குடிச்சு பார்த்தேன். ஆனாலும் எனக்கு நெஞ்செரிச்சல் வந்து சரியான மாதிரியும் இல்ல. நான் தூங்கவும் இல்ல. ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கு அப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான் நம்மளுக்கு மார்னிங்கே பெயின் வரதுக்கு சான்சஸ் அதிகன்ற மாதிரி. அதனால ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருந்தேன். தண்ணி, நடக்கிறது இது மட்டும் தான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் கூட நான் தூங்கல. என்னால சுத்தமா தூங்க முடியல. படுத்தாலே எனக்கு அந்த சாப்பிட்டது அப்படியே எடுத்துட்டு வர மாரி இருந்துச்சு. ஸோ அந்த நைட் ஃபுல்லாவே அப்படி இருந்ததுனால ஃபுல்லா ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் மட்டும் பண்ணேன். பெட்ல சாஞ்சு மட்டும் தான் உட்காந்துட்டுருந்தேன். படுக்க கூட முடியல. அப்புறம் அப்பப்போ ஸ்குவாட்ஸ் மட்டும் பண்ணிட்டுருந்தேன். வீட்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்திருப்பேன். ஸ்குவாட்ஸ் பண்ணுவேன், ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டுருந்தேன். டக் வாக் அப்படியே எங்கள் ரூம்குள்ளேயே சின்ன கேப் தான் இருக்கும். அதிலேயே டக் வாக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னை மென்டலி நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் சுத்தமா என்னால் தூங்க முடியல.
அதுக்கேத்த மாதிரி ஒரு 4:00 கிட்ட எனக்கு பெயின் வர மாதிரி எனக்கு சிம்ப்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மல் பெயினா இல்லாட்டி நம்ம தூங்காம இருக்கிறனால நம்மளுக்கு இவங்க இன்டியூஸ் பண்ணதுனால பெயினான்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்துட்டுருந்தேன் ஒரு 5:30 வரைக்கும். ஆனா என்ன பெயினா இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் நம்மளோட டேன்ற மாதிரி மட்டும் என்னோட மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் இருந்தேன். என்ன ஆனாலும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணுன்ட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி செக்ஷனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபா இருக்க முடியும். அன்னைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணது இதுதான். எனக்கு வந்து 90% எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 10% பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ல பாப்பா வந்து வயித்துக்குள்ளேயே மோஷன் போகிற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி கொடி சுற்றி அவங்களுக்கும் ப்ரீத் பண்ண முடியாமல் நமக்கும் ஏதாவது கஷ்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் செக்ஷன் போகும். ஸோ அதனால நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன். சப்போஸ் உங்களுக்கும் வந்து நீங்கள் டெலிவரி டைமில் இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் டெலிவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என் பெயின் வந்து நான் எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ.